ஸ்ரீஜா ஆரஞ்சு ஜூஸ கிளாஸ்ல ஊத்துறாங்க. சிந்தாமணி கிட்ட இருக்க கிளாஸ ஸ்ரீஜா வாங்குறாங்க. அதுலயும் ஆரஞ்சு ஜூஸ ஊத்துறாங்க. பிளேட்ல ஆரஞ்சு ஜூஸ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்ரீஜா சொல்றாங்க, அக்கா நடுவுல இருக்க கிளாஸ் அத்தையோடது, இத யாருக்கும் கொடுத்துறாதீங்க. சிந்தாமணி பயத்தோட சரி சரின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை எடுத்துட்டு போறாங்க. சிந்தாமணி ஆரஞ்சு ஜூஸ எடுத்துட்டு போறத பார்த்துட்டு ஸ்ரீஜா விஷமத்தனமா சிரிக்கிறாங்க. சுபத்ரா கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, இந்த ப்ராஜெக்ட் கொட்டேஷன் நல்லா இருக்குல்ல? ராகவ பாராட்டுறாங்க சூப்பர்னு சொல்லி. சுபத்ரா சொல்றாங்க, அவன் யாருங்க? என்னோட பையன். சுபத்ரா கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் என்கிட்ட இருந்துதான் என்னோட பையன் கத்துக்கிட்டான். சிந்தாமணி சொல்றாங்க, பல்லவி உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கும்ல, அதனால கொண்டுட்டு வந்தேன். நானும் ட்ரை பண்ணேன் பல்லவி, ஆரஞ்சு ஜூஸ குடிச்சு பாரு, எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லணும், சரியா? இந்தா எடுத்துக்க. சுபத்ராவோட ஹஸ்பண்ட் சொல்றாரு, சுபத்ரா வெளிய வெதர்லாம் ஒரு மாதிரி இருக்கான்னு பாரு. என்னங்க இது முடியும் மாறலங்க, நான் இனிமேட்டு மாறினாலும் மாறுங்க. எல்லாரும் இவங்க பேசிக்கிட்டு இருக்கத பார்த்த உடனே சிரிக்கிறாங்க. சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க, என்ன நீ வெதர் ரிப்போர்ட்லாம் சொல்றீங்க? அத்தை, நீங்க கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரீங்களே, அதனாலதான் அப்பா அம்மா அந்த மாதிரி சொல்றாங்க அத்தை. சிந்தாமணி சொல்றாங்க, ஓ கிண்டல் பண்றாங்களா? இசையும் சிந்தாமணிய பார்த்து சிரிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.